60களில் சிவாஜி அவர்கள் நிற்கக்கூட நேரமில்லாமல் நடிச்சிட்டு இருந்தாரு. 1960ல் 8 படங்களில் நடித்தார். அதாவது 1½ மாதத்திற்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும். 1961 மார்ச் 16ஆம் தேதி பாவமன்னிப்பு வெளியாகி பம்பர் ஹிட் ஆனது. அந்த படம் திரையரங்குகளில் அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கையில் ஏப்ரல் 21ஆம் தேதி புனர்ஜென்மம் திரைப்படம் வெளியானது. பாவமன்னிப்பு, புனர்ஜென்மம் ரெண்டுமே ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் மே 27 அன்னைக்கு பாசமலர் வெளியாகி பட்டையை கிளப்பியது. பாவமன்னிப்பு, பாசமலர் அப்படின்ற இரு பெரும் படங்களுக்கிடையில் சிக்கி புனர்ஜென்மம் வெளியேற 2 பாவரிசை படங்களும் 175 நாட்களுக்கும் மேல் ஓடி சாதனை படைத்தன. இந்த 2 படங்களுமே தங்கள் ஓட்டத்தை முடிக்கும் முன்னாலேயே ஜூலை 1ஆம் தேதி ஸ்ரீவள்ளி, எல்லாம் உனக்காக அப்படின்னு 2 படங்கள் ஒரே நாளில் வெளியானது. ஸ்ரீவள்ளி, எல்லாம் உனக்காக படங்களுடன் பாசமலரும் தியேட்டரில் ஓடிக்கொண்டிருக்கையில் 1961ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி மருதநாட்டு வீரன் திரைப்படம் வெளியானது. சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த சரித்திர படங்களில் ஒன்று மருதநாட்டு வீரன். நடிகர் திலகத்துடைய 72வது வெற்றி படைப்பு மருதநாட்டு வீரன் திரைப்படம். பல வெற்றி படங்களை உருவாக்கிய திரு TR ரகுநாத் அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், ஜமுனா, PS வீரப்பா, கண்ணாம்பா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க. மேலும் ஸ்ரீராம், A கருணாநிதி, ராமராவ், K நடராஜன், MR சந்தானம், PS வெங்கடாச்சலம், KR ராம்சிங், நந்தாராம், கண்ணன், கணபதி பட், NR சந்தியா, M சரோஜா, KV சாந்தி, ஜோதி, L விஜயலட்சுமி இப்படின்னு பல முன்னணி நடிகர்களும் நடிச்சிருந்தாங்க. ஸ்ரீ கணேஷ் பிரசாத் மூவிஸ் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் திரு P ராதாகிருஷ்ணா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. மருதநாட்டை சேர்ந்த சிறந்த வீரனாக சிவாஜி அவர்களும் அந்த நாட்டு இளவரசியாக ஜமுனா அவர்களும் நடிச்சிருந்தாங்க. ஜீவகன் வீரன், அவன் மீது அந்த நாட்டு இளவரசி ரத்னாவுக்கு மையல் ஏற்படும். ஜீவகனும் அவளை காதலிப்பான். இது அரசரின் பாதுகாவலன் வீரகேசரிக்கு பிடிக்காது. பக்கத்து நாட்டு சுல்தானுடன் சேர்ந்து அரசரை வீழ்த்த வீரகேசரி திட்டம் தீட்டியிருப்பான். அவனால் பொய் குற்றம் சாட்டப்பட்டு ஜீவகன் நாட்டை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்படும். இளவரசியும் அவனுடன் செல்வாள். வீரகேசரியின் சதி திட்டத்தை ஜீவகன் அம்பலப்படுத்தி அரசரை காப்பாற்றினாரா அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. குதிரையில் சிவாஜி கணேசன் அவர்கள் பாட்டு பாடியபடி வருவதிலிருந்து படம் ஆரம்பிக்கும். வயதான ஒருவர் தண்ணீர் குடிப்பதால் அந்த நீர்நிலை அசுத்தமாகிவிடும் அப்படின்னு 2 வீரர்கள் அவரை தடுப்பார்கள். சிவாஜி அவர்களை தட்டி கேட்பார். அதைத் தொடர்ந்து ஒரு சண்டை காட்சி. இப்படி மருதநாட்டு வீரனை காட்டியிருப்பாரு இயக்குனர் TR ரகுநாத். இதற்கு முன்பு அவர் எடுத்த மர்ம வீரன், லலிதாங்கி படங்கள் நல்ல வரவேற்பை பெற்று இருந்துச்சு. திரு SV வெங்கட்ராமன் அவர்களின் இசையில மருதநாட்டு வீரன் படத்தின் பாடல்களை இயற்றியவர்கள் திரு மருதகாசி மற்றும் கவியரசர் கண்ணதாசன். சமாதானமே தேவை, புது இன்பம் ஒன்று, அரும்புதிர முத்துதிர, அழகு சிரிக்குது போன்ற அற்புதமான பாடல்கள் இந்த திரைக்காவியத்தில் இடம்பெற்றது. இது தவிர எங்கே செல்கின்றாய் அப்படின்ற PB ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரல்ல சோகமான பின்னணியில் ஒலிக்கும் பாடல் நடிகர் திலகத்துடைய இந்த படத்தில் ஒலிப்பது புதுமை. அரும்புதிர முத்துதிர அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். TM சவுந்தரராஜன் மற்றும் P சுசீலா இணைந்து இந்த பாடலை ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை மருதகாசி அவர்கள் எழுதியிருப்பாரு. மருதநாட்டு வீரன் திரைப்படத்தில் சிவாஜி அவர்கள் 14 கெட்டப்பில் வருவார். அந்த அளவுக்கு உழைப்பை போட்டும் சிவாஜி அவர்களுடைய மற்ற படங்கள் வெள்ளமென வெளிவந்ததால் தமிழ்நாட்டில் படம் எதிர்பார்த்த அளவு ஓடவில்லை. அதே நேரம் கேரளாவில் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. கேரளாவில் அமோக வெற்றி பெற்ற காவியமாகவும் மாறியது. கேரள மக்கள் அமோக ஆதரவு அளித்த படம் அப்படின்னு நடிகர் திலகம் அவர்கள் தன் சொந்த கருத்தாக இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய
ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.